பெரியாருடைய தலைமையில் இருந்த திராவிடர் கழகமும் அண்ணாவுடைய தலைமையில் இருந்த திமுகவும் 2 பேரும் மாறி மாறி ஒருவர் அவங்க பத்திரிகையில் எழுதலாம். இப்போ படித்தா ரொம்ப அவ்வளவு நாராசமாக இருக்கும், அவ்வளவு மோசமாக. ஒரு நாளும் திமுகங்கிற வார்த்தையை கூட பெரியார் பயன்படுத்தலை. சமூகம் இருந்தால் தான் வெற்றி பெற முடியும்னா, தமிழ்நாட்டில் முதல் மந்திரியாக இருந்தக்கூடிய இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சருடைய சமூகம் எவ்வளவு? அதனால தான் ஜெயிச்சிருக்கிறாரா? அவருடைய தந்தை எல்லாம் தேச முதல்வர் எப்படி 5 முறை வந்தார்? எம்ஜிஆருடைய சமூகம் எவ்வளோ இருந்துச்சு, அவர் எப்படி வந்தார்? ஜெயலலிதாவுடைய சமூகம் எவ்வளோ இருந்துச்சு, அப்படி வந்தார்? இதெல்லாம் ஒன்றுமே தெரியாமல் விவரம் தெரியாத சில உளறல்கள்லாம் நம்ம விவாதிக்க வேண்டாம். குணாலா குலக்கொழுந்தே நீ வெல்ல வேண்டும்னு எழுதுறார். இதெல்லாம் உண்மைதான். ஆனால் இவங்க தான் ஆதரிச்சாங்கன்னா, ஒரு அடிப்படை ஒரு சின்ன விஷயம், அந்த தொகுதியிலேயே ஏற்கனவே காங்கிரஸ் எம்எல்ஏ தானே அருணாச்சல முதலியார், அந்த இடத்துல தானே இவர் நிற்கிறாரு. நாங்கள் தான் ஆதரிச்சோன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு இதுக்கு ஒரு உள்நோக்கு இருக்குது. அதை இதுக்கு மேலே அதை பற்றி பேசுறது அவ்வளோ நாகரிகம் இல்லைங்கிறதுக்காக விடுறேன். அந்த கட்சியில் என்னன்னா சின்ன சின்ன ஆட்கள் விட்டு அவர்களே பேசுகிறார்களா அல்லது அவர்களை யாராவது பேச பின்னால் வந்து தூண்டுறாங்களா நமக்கு தெரியல. 37 தான் காங்கிரஸ் நினைக்குது சுதந்திரம் கிடைக்கும் போது கிடைக்கட்டும், ஆனால் இந்த தேர்தல் நம்ம புறக்கணிக்க வேண்டாம், தேர்தலில் நிற்கலான்ட்டு. அப்படி தேர்தலில் நிற்கிற போது ஆட்சி நடப்பது நீதி கட்சி ஆட்சி. காங்கிரஸ் முதல்ல நிற்கிற போது அவர் சாத்தூர் தொகுதியில் காமராஜர் தன்னுடைய வேட்புமனு தாக்கல் செய்கிறார். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவர் சாதாரண தொண்டர். இவர் வேட்புமனு தாக்கல் செஞ்சதுக்கு பின்னால ஆளுங்கட்சி நீதி கட்சியிலிருந்தே யாரும் நாமினேஷன் போடல. கட்சியுடைய தலைவர் தேர்தலுக்கு இவர் சத்தியமூர்த்தி போட்டி போடுறாரு. இவரை தோக்கடின்னு நினைக்கிற ராஜாஜி ஓமாந்தூராரை எதிர்த்து நிக்க வைக்கிறார். நிக்க வச்ச உடனே சத்தியமூர்த்தி தோத்துறாரு, ஓமாந்தூரா ஜெயிச்சிடறாரு. அதுல அவருக்கு மனதுக்குள்ள ஒரு பெரிய வெறி இருக்கு. ராஜாஜி எப்படியாவது நம்ம வீழ்த்தணும் அப்படின்னு நினைக்கிற போது அப்ப அவர் எடுக்கிற முடிவு, தான் அவரை எதிர்த்து நின்று எப்போதும் அவர் வெல்ல முடியாதுன்னு நினைக்கிறார். அப்ப வேறு யாரையாவது அந்த இடத்துல நிறுத்தி வச்சு நாம் பின்னால இருந்து ஜெயிக்க வைக்காதான் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறார். அப்படி இருக்கிற போது அவர் கண்ணில் பட்டது காமராஜர் தன்னுடைய ஆதரவாளராக இவரை தலைவர் பதவிக்கு நில்லுங்கன்றாரு. என்ன ஐயரே சொல்றீங்கன்னு அவர் கேட்க, இல்ல நீ தலைவரா வரணும்னு சொல்றாரு. அப்ப காமராஜருக்கு இவருடைய வன்மத்துக்கு தான் நிக்க வைக்கிறா அவர் தெரியாது. காங்கிரஸ் கட்சியுடைய வரலாறுலேயே 40 54 வரை 14 ஆண்டு காலங்கள் தொடர்ந்து கட்சி தலைவராக அவர் ஒருத்தர் தான் இருந்திருக்கிறார், வேற யாரும் இருந்தது இல்லை. பெருந்தலைவர் பற்றியான நிறைய சம்பவங்களை சொல்லியிருக்கீங்க. அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம திரும்ப பேசுகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி சில விஷயங்கள் எதனா பேசப்பட்டாவோ இல்லை தவறாக பேசப்பட்டாவோ எனக்கே அது மாதிரி நடந்திருக்கு. உடனே தொலைபேசி எடுத்து ரொம்ப கடுமையாக பேசிடுறீங்க. ஒரு தப்பான செய்தியை போட்டிருந்தாலும் கூட ஏன் உங்களுக்கு அவ்வளோ கோபம் வருது? அது ஒரு முதல் கேள்வி. அடுத்தது நீங்கள் அவருக்குன்னு ஒரு தனி ஆற்றல் இருந்தது. பாமர மக்கள்கிட்ட படித்த அந்த அனுபவம் மிகப்பெரிய அனுபவம். அது அங்கேருந்து தான் எல்லாத்தையுமே எடுத்தார் அப்படின்னு தான் சொல்கிறீங்க. ஆனால் இன்னொரு தரப்பில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆட்சி செய்திருக்கிறப்ப எல்லா ஆலோசனைகளும் சொன்னதே ஈவேரா தான். நான் அரசியல் பேச வரலைங்க, ஒரு கதையாக சொல்ல வரேன். அவர் முதலமைச்சராக ஆக்கியதே திமுக தான். அந்த தேர்தலேருந்து விலகி கொண்டது, அதனால தான் காமராஜர் வெற்றி பெற்றார். பிறகு தொடர்ச்சியாக அவருக்கு ஆலோசனையும் ஆதரவும் கொடுத்துட்டு இருந்தது திராவிட கழகம், பெருந்தலைவர் ஈவேரா அவர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே அந்த தேர்தல் எப்படி நடந்தது எனக்கு தெரியல. அப்போ தெளிவாகவே நீங்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தீங்க அரையும் குறையமாக. அது முழுசு சொன்னீங்கன்னா ஒரு வரலாற்று பதிவாகவே இருக்கட்டும். அது அவருடைய அரசியல் பின்னணியை பற்றி தெரியாத சில தற்குறிகள் பேச்சு. நான் இதை மட்டும் சொல்லிடுறேன். அவர் மற்றவர்களை விமர்சனம் பண்ணுறதை விட இவர் எப்படி அரசியலுக்கு வந்தாருன்னு சொல்லிடுறேன். இவர் இளம் வயதில் 5ஆம் வகுப்பு கூட படிக்க முடியாமல் இருக்கும். அவங்க அப்பா இறந்துடுறாரு, படிக்க வைக்க வழி இல்லை. அதனால் ஒரு கடையில் போய் பொட்டலம் கிடைக்கிற வேலையை தான் சேர்றாரு. சேர்ந்துருக்கும் போது அந்த நைட்டு 9 மணி 10 மணிக்கு மேலே 5-6 பசங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து பேசுகிறது வழக்கமாக வச்சுருக்குறாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கிற போது தான் இந்த சுதந்திரம் இதை பற்றியெல்லாம் அவருக்கு சிந்தனை வருது. இப்படியே அதுக்கு பின்னால் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை அதில் ஈடுபடுத்துகிற போது பேசுவதோ அல்லது பெரிய அளவுக்கு அது பொறுப்புக்கோ வராமல் தொண்டர் படைன்னு அதில் இருக்கிற போது அதில் இருக்கிறார். அந்த தொண்டர் படையில் இருக்கிற போது தான் அந்த பகுதி மக்கள்கிட்ட எல்லார்ட்டையும் அறிமுகம். அவ்வளோ கடுமையான உழைப்பு அவர்கிட்ட. எப்போ பார்த்தாலும் நடந்து போகிறது, சைக்கிளில் போகிறது, இதை தவிர ஒன்றும் இல்லை.
30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் கொண்டாலும் சைக்கிள் தான் ஒவ்வொரு நாளும் போகிறது வர்றது அந்த மாதிரி வச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கிற காலத்தில் தான் அடிமை இந்தியாவில் இந்த தமிழ்நாடு வரலாறு முதல்ல இந்த அரசியல் இருக்கிற பெரிய தலைவன் சொல்லிக்கிறோம், பைத்தியக்காரனுங்க எதையே தெரிஞ்சுக்கிறது இல்லை. அடிமை இந்தியாவிலே சட்டமன்றம் என்பதே 1920 தான் முதல்ல வருது. அப்படி வருகிற போது காங்கிரஸ் கட்சி தேர்தலை புறக்கணித்தது. அதனால ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆட்சிக்கு வருது. எந்த வருஷம் சொல்ல வரீங்க? 1920 முதல் தேர்தல். இரட்டை ஆட்சி முறைன்னு சொல்றப்ப இரட்டை ஆட்சி முறை தமிழ்நாட்டில், அதாவது சென்னை ராஜதானி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருக்கிற போது அதுல முதலமைச்சராக இருந்தவர் கடலூரை பக்கத்தை சேர்ந்த ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்த சுப்பராயல ரெட்டி. அவர் எப்படி வந்தாருன்னா, அன்றைக்கு ஆந்திரம் இதெல்லாம் சேர்ந்துருக்கு, தமிழ் தெலுங்கு ரெண்டும் பேசுகிற மக்கள் தானே இருந்தாங்க. 2 பேரையும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒருத்தர் வந்தால் தான் சரியாக வரும்னு அப்போ நினைக்கிறாங்க. அதனால் அவர் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்திருந்தாலும் அவர் அப்போதே பாரிஸ்டர் படித்தவர். அதனால் அவர் அதான் முதலமைச்சர் அவர் சுப்பராயல ரெட்டி. அவர் வர்றாரு. வந்ததுக்கு அப்புறம் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வருகிற போது 20லிருந்து 37 வரை தமிழ்நாட்டில் நீதி கட்சி ஆட்சி தான் நடக்குது. 37ல் தான் காங்கிரஸ் நினைக்குது சுதந்திரம் கிடைக்கும் போது கிடைக்கட்டும், ஆனால் இந்த தேர்தல் நம்ம புறக்கணிக்க வேண்டாம், தேர்தலில் நிற்கலான்ட்டு. அப்படி தேர்தலில் நிற்கிற போது ஆட்சி நடப்பது நீதி கட்சி ஆட்சி. காங்கிரஸ் முதல்ல நிற்கிற போது அவர் சாத்தூர் தொகுதியில் காமராஜர் தன்னுடைய வேட்புமனு தாக்கல் செய்கிறார். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவர் சாதாரண தொண்டர். இவர் வேட்புமனு தாக்கல் செஞ்சதுக்கு பின்னால ஆளுங்கட்சி நீதி கட்சியிலிருந்தே யாரும் நாமினேஷன் போடல. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பகுதி மக்கள் ஒவ்வொருவர்கிட்டையும் அவர்கிட்ட அந்த தொடர்பு இருந்துச்சு. கடுமையான உழைப்பு மட்டுமே காரணம். அன்ன போஸ்ட்ல ஜெயிக்கிறார் அந்த தேர்தலில். யாரு? காமராஜர் பெருந்தலைவர். சரி, 37லேயே ஆளுங்கட்சியாக நீதி கட்சி இருக்கிற போதே ஆளுங்கட்சிக்காரன் கூட இவரை எதிர்த்து போடுறதுக்கு பட்சத்தோட மக்களுடைய பேராதரவோடு அன்ன போஸ்டா ஜெயிச்ச ஒருத்தருக்கு ஒரு ஆதரவும் இல்லை. நாங்கள் தான் ஆதரிச்சு ஆட்சியில் உட்கார வச்சோன்னு சொன்னால் நான் கோபம் மென்டல் ஹாஸ்பிட்டல் சேருங்கன்னு சொல்லாமல் வேறு என்ன பண்ணுறது? இது ஒன்று. அதற்கு பின்னால் இவருடைய அடுத்த கட்டம் எப்படி வருதுன்னு கேட்டால், உள்கட்சியில் சத்தியமூர்த்திக்கும் ராஜாஜிக்கும் ஒரு கோல்டு வார் நடக்குது. அப்படி நடக்கிற போது தான் இவர் மெல்ல 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 வெளி உலகத்துக்கு தெரிய வர்றாரு. 37 சட்டமன்ற உறுப்பினராக வந்தோடனே கட்சியில மாநில செயலாளர்கள் ஒருத்தர் வர்றார். அந்த நேரத்தில் இவருடைய ஈகோ பிரச்சனையில ராஜாஜி சத்தியமூர்த்தி அவர்களுக்கு ராஜாஜிக்கு கட்சியுடைய தலைவர் தேர்தலுக்கு இவர் சத்தியமூர்த்தி போட்டி போடுறாரு. இவரை தோக்கடின்னு நினைக்கிற ராஜாஜி ஓமாந்தூராரை எதிர்த்து நிக்க வைக்கிறார். நிக்க வச்ச உடனே சத்தியமூர்த்தி தோத்துறாரு, ஓமாந்தூரா ஜெயிச்சிடறாரு. அதுல அவருக்கு மனதுக்குள்ள ஒரு பெரிய வெறி இருக்கு. இந்த ராஜாஜி எப்படியாவது நம்ம வீழ்த்தணும் அப்படின்னு நினைக்கிற போது அப்ப அவர் எடுக்கிற முடிவு, தான் அவரை எதிர்த்து நின்று எப்போதும் அவர் வெல்ல முடியாதுன்னு நினைக்கிறார். அப்ப வேறு யாரையாவது அந்த இடத்துல நிறுத்தி வச்சு நாம் பின்னால இருந்து ஜெயிக்க வைக்காதான் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறார். அப்படி இருக்கிற போது அவர் கண்ணில் பட்டது சுறுசுறுப்பாகவும் கட்சியில் தீவிரமாகவும் அர்ப்பணிப்போடும் செயல்பட்டு வருகிற ஒரு இளைஞர், வேறு பெரிய பின்னணி இல்லாத ஒரு இளைஞர் காமராஜர். அவர் மேல எல்லாருக்கும் ஒரு மரியாதை இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அவர் கரெக்டா இவரை கையில் எடுக்கிறார். தன்னுடைய ஆதரவாளராக இவரை தலைவர் பதவிக்கு நில்லுங்கன்றாரு. என்ன ஐயரே சொல்றீங்கன்னு அவர் கேட்க, இல்ல நீ தலைவராக வரணும்னு சொல்றாரு. அப்ப காமராஜருக்கு இவருடைய வன்மத்துக்கு தான் நிக்க வைக்கிற அவர் தெரியாது. நிக்கிறாரு. நின்ன உடனே இவர் சத்தியமூர்த்தியுடைய வேட்பாளர்ங்கிறார இவரை தோக்கடிக்கணும் ராஜாஜி கோயம்புத்தூரை சேர்ந்த சுப்பையான்ற ஒருத்தர் நிறுத்தி வைக்கிறார். அதுல காமராஜர் ஜெயிச்சிடறாரு. என்ன பதவிக்கு இது நடக்குது? மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி 1940 தலைவராக வர்றாரு. நீங்க இன்னொரு கூடுதல் தகவல் என்னன்னா, காங்கிரஸ் கட்சியுடைய வரலாறுலேயே 40லிருந்து 54 வரை 14 ஆண்டு காலங்கள் தொடர்ந்து கட்சி தலைவராக அவர் ஒருத்தர் தான் இருந்திருக்கிறார். வேற யாரும் இருந்ததில்லை. 40லிருந்து 54 வரையிலும் அவரே விடுற வரையிலும் அவர் அப்பெல்லாம் முதலமைச்சராக ஜெயிச்சு வந்தாக்க யாரு வர்றதுங்கிறத கட்சி தலைவர் தான் எல்லாரையும் கூப்பிட்டு பேசி முடிவெடுப்பாங்க. அப்படி அவர் தலைவராக இருக்கிற காலத்துல தான் பிரகாச காலத்துல இருந்தே அவர் ஆட்சியில் கொண்டு வர்றதுக்கு இவர் தான் உட்கார்ந்து பேசி எல்லாம் தலை கொண்டு வர்றாரு. இப்படி இருக்கிற போது சுதந்திரம் கிடைக்குது. சுதந்திரம் கிடைச்ச உடனே முதல் தேர்தல் 52. அந்த 52 தேர்தலில் காமராஜர் எம்பிக்கு தான் நிற்கிறார், ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில். அதில் அவர் வெற்றி அடைஞ்சிடறார். சட்டமன்றத்தில்
இந்தியாவிலேயே காங்கிரஸ் அல்லாத ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் தான் அப்போ வந்திருக்கணும். கம்யூனிஸ்டுகள் தான் காங்கிரஸ் எம்எல்ஏவோட 2-3 எம்எல்ஏக்கள் கூட இருக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த நேரத்தில் தான் போய் காமராஜர் ராஜாஜி கிட்ட போறார். அவருக்கும் உள்கட்சியில் பிரஷர் இருந்தாலும் 2 பேரும் ஒருவருக்கு கொடுத்த மேல இருந்த மரியாதை இருக்கே, அது ஒரு பிரமிப்புக்கு தக்க எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. அவர்கிட்ட போய் என்ன சொல்றாரு, நீங்க தான்யா இந்த பிரச்சனையை ஏதாவது தீர்த்து வைக்கணும். அதற்கு முன்னாலே ஒன்று என்ன நடக்குன்னா, ஓமாந்தூராருக்கு முன்னால முதலமைச்சர் வர்றாரு பாருங்க. அப்போதும் ஓமாந்தூரார் ராஜாஜியுடைய ஆதரவாளர். அவரை முதலமைச்சராக ராஜாஜிட்டே போய், நீங்க இந்த நேரத்துக்கு அவர் வந்தாதான் நல்லதுயா, அதான் உங்களை பார்க்க, அதுக்கு என்கிட்டே அவருங்க, உங்ககிட்ட கேட்குறையா, நீங்க சொன்னாக்க அவர்கிட்ட சொல்லலான்னு. அவர் தயக்கத்தோட சரிங்கிறாரு. அப்போ வாங்கய்யா போவோம், அவர்கிட்ட சொல்லுவோம். அவர் வேண்டாம்னு சொன்ன ஓமாந்தூராரை 2 பேரும் வற்புறுத்தி தான் முதலமைச்சராக வர வச்சாங்க. அதற்கப்புறம் குமாரசாமி ராஜா இவர் தான் முடிவு எடுக்கிறாரு. அப்புறம் 52 தேர்தல் இந்த நிலைமை வருகிற போது இப்படி ஒரு சிக்கலான நிலைமை இருக்கு, எப்படியாவது காங்கிரஸ் ஸ்தாபனத்தினுடைய மரியாதையை காப்பாற்றணும், இந்த ஆட்சி வரத்துக்கு என்ன வழின்னு கேட்கிறார். அவர்தான் ராமசாமி படையாட்சி, மாணிக்கவேல் நாயக்கர், இந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு 25 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அவங்ககிட்ட பேசி சேர்த்து, அப்போல்லாம் இந்த அனுபவம் கிடையாதுங்கிறதுனால ராஜாஜி அவங்கள சேர்த்து அவர்களை மந்திரியாக்கி காங்கிரஸ் ஆட்சியை கொண்டு வந்தவர். இப்படி இருந்து அதற்கு பின்னால் அவர் ஆட்சி போகுது, கீழே இறங்க வேண்டிய நிலைமை வருது. இவர் அப்பதான் இந்திய திணிப்புன்னு கொண்டு வராரு, ஒரு பெரிய எதிர்ப்பு வருது. அதெல்லாம் இல்லை, நீங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்ப அது என்னன்னா, இது குலக்கல்வி திட்டம், அது குலக்கல்வி திட்டம் இல்லை, இவங்களா அப்படி ஒரு பேர் சொல்லி குலக்கல்வி திட்டம் தவறி சொல்லி அவர் இவர் முதலமைச்சரா காமராஜர் வர்றாரு. காமராஜர் அப்போ இவர் வர விரும்பல. எல்லாரும் சேர்ந்து, நீங்க தான் ஓமாந்தரார் கொண்டு வந்தீங்க, நீங்க தான் குமாரசாமி ராஜா கொண்டு வந்தீங்க, நீங்க தான் ராஜாஜா கொண்டு வந்தீங்க, எல்லாம் 1 வருஷம் 2 வருஷம் 2.5 வருஷத்துல போயிட்டே இருக்கு, இனிமே ரிஸ்க் எடுக்க முடியாது, நீங்க தான் வரணுங்கிறாங்க. அதாவது குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தோன்னு பெரிய எதிர்ப்பு சலசலப்பு. அவர் குலக்கல்வி திட்டம் சொல்லல, என்னன்னு கேட்டல ஆகாத ஒட்டி ஒரு பெரிய சர்ச்சை வருது. அதுலதான் அவர் அவர் பதவியை விட்டு நான் போயிடுறேன், நீங்க எடுத்துங்கன்னு சொல்றாரு. அப்போ எம்எல்ஏக்கள் கூட்டம் போடும்போது எம்எல்ஏக்களா இப்படி வற்புறுத்துறாங்க. அதுல இருந்து தான் மீள்றதுக்காக என்ன சொல்றாரு, நான் சும்மா நானே தலைவராக இருந்துட்டு நானே முதல் மந்திரியா சொல்ல விரும்பல, நீங்க வேணா தேர்தல் வைங்க, தேர்தலை யாராவது விருப்பப்பட்டவங்க போட்டி போட்டோம், அதுல அதிகமான ஆதரவு எனக்கு இருந்தா வேணா ஒத்துக்கிறேன்னு சொல்றாரு. அதுவும் ஒத்துக்கிறாங்க அவங்க. அப்புறம் தேர்தல் வச்சா ராஜாஜி என்ன பண்றாரு, இவருக்கு எதிராக சி சுப்பிரமணியத்தை நிறுத்தி வைக்கிறார், காமராஜருக்கு எதிராக. ஆமா, அவரை முன்மொழிந்தது பக்தவச்சலம். அந்த தேர்தலில் காமராஜருக்கு 94 ஓட்டும், சி சுப்பிரமணியத்துக்கு 41 ஓட்டு கொடுக்குது. இது முடிஞ்ச உடனே எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி மந்திரி சபையை விருப்பத்துக்கு தான் போடுவேன், அவரையும் போடுறேன் இவரையும் போடுறேன், யாராவது கேட்கறதுனா இப்போ நான் 10 பதிவு இருக்க மாட்டேன், எல்லாரும் நீங்க எப்படி வேணாலும் போடுங்கன்றாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, அவர் பேருக்கு அடுத்த பெயரை மந்திரி சபையில் 2ஆம் இடம், அவை முன்னவராக சட்டமன்றத்தில் அவர் தான் எல்லாமே இருக்கிற மாதிரி, அவருக்கு அடுத்த பேரே சி சுப்பிரமணியம். அதுக்கு அடுத்த பேரு அவர் முன்மொழிந்தவர் 3ஆவது இடம், அதுக்கு பின்னால்தான் மற்ற பேர் எழுதி கொடுக்குறாரு. இதே எல்லாருக்கும் ஒன்றும் புரியல. இப்படி உள்ள மந்திரியா வந்தவர், மந்திரியா போய் இதெல்லாம் வந்து அந்த நேரத்தில் இன்னொரு சம்பவத்தை நான் இப்போ சொல்ல விரும்புகிறேன். ராஜாஜிக்கும் அவருக்கும் கோல்டு வார் எல்லாம் நடந்தெல்லாம் இருந்துச்சுல, அந்த பதவி போனதுக்கு அப்புறம் தான் அவர் முதல் மந்திரியா வர்றாரு. ஒரு முறை இவர் வீட்டில் உட்காந்துருக்கும் போது ஒரு ஃபோன் வருது. இப்போ உதவியாளர் எடுத்துக்கும் போது, ஐயா பெரிய ஐயாவா அப்படின்னு அவன் சொல்கிறான். அது சொன்ன உடனே இவருக்கு யாருன்னு புரிஞ்சு போச்சு. ராஜா சைகளை கேட்குற, ஆமான்றாங்க, நான் இல்லைன்னு சொல்லுங்கிறார். ஐயா அவர் இல்லையா, வெளியே போயிருக்காரு ஐயா, என்னங்க ஐயா நான் சொல்லணும் உடனே அவர் சொல்லி வச்சு, சரிங்க ஐயா அப்படின்னு வைக்க, என்னன்னு கேட்குறாரு. உங்களை பார்க்கறதுக்கு அவர் வரணுமா, அதனால நீங்கள் இருக்கிறீங்களான்னு சொல்லிட்டு வர்றதுக்காக ஃபோன் பண்ணாரு ஐயான்னு. அப்படியா சொன்னார் அவர். உடனே அப்படியே எந்திரிக்கிறார், வெளியே போகிறார், கார் எடுத்துக்கிட்டு நேராக ராஜாஜி வீட்டுக்கு, ஒரு 5 நிமிடத்தில் போகிற அளவுக்கு பக்கம் தானே. போய் இறங்கி ஒரு பொண்ணை உள்ளது பார்த்துட்டு அவருக்கு ஒன்றுமே புரியல. என்ன அப்படி பார்த்தோன்னே, என்ன நினச்சிக்கிட்டீங்க நீங்கள் அவனு ஒரு கோபமாக கேட்டோடனே ராஜாஜி பண்ணி, என்னப்பா ஏன் கோவப்படுற, என்னமோ என்ன பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டீங்களாம்ல. ஆமாப்பா நீ முதல் மந்திரியா இருக்கிற, உனக்கு கேட்காம வரலாமா, நான் நாட்டுக்கு முதல் மந்திரியா இருக்கலாம், உங்களுக்கு நான் காமராஜ் தானே, நீ வானா நான் வந்துட்டு போறேன், அதை விட்டுன்னு அப்பாயின்மெண்ட்லாம் கேட்டாமே, இது கொஞ்சம் கூட நல்லா இல்லை என்று அவர் சொல்ல உட்கார்ந்து பேசி அதுக்கப்புறம் வர்றாரு. மாற்று கருத்து உள்கட்சிக்குள்ளே ஒரு போட்டியாக இருக்கிறவரை கூட
எப்படி ஒருவர் மதித்தார்கள் என்பதற்கு எந்த காலத்திலும் ராஜாஜியும் காமராஜரை மரியாதை குறைவாக பேசியதும் கிடையாது. அதே போல் அவருக்கும் இவர் கொடுத்த மரியாதைக்கு இது ஒரு பெரிய உதாரணம். இந்த முதல் தேர்தல் அவர் நிற்கிறார்ல, அப்போ குடியாத்தம் தொகுதியில் நிற்கிறப்ப யார் திமுக ஆதரிச்சதா? இல்லை விருப்பம் திமுக அதை வித்ட்ரா பண்ணிக்கிச்சு, அதனால தான் அவர் ஜெயிச்சார். அதுவும் இல்லாமல் ஆதரவும் கொடுத்தாரு, எழுதினாரு. அங்கே என்னன்னு கேட்டால், நீங்கள் இப்போ இளைஞர்களுக்கு அது புரிய வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. 1940 திராவிடர் கழகம் 2ஆ உடையுது. 49 திராவிடர் கழகத்தை இளைஞர்கள்லாம் அண்ணாவுடைய தலைமையில் தனியாக திமுகன்னு ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தேர்தல் நிற்கிறது முடிவு பண்ணலை. தேர்தலில் நிற்பதா வேண்டாமான அந்த கட்சியில் ஒரு விவாதம் தேர்தல் நிற்கிற முடிவு எடுத்தது 56 தான் எடுக்கிறாங்க. திருச்சி திராவிட நாடு கோரிக்கையில் இருக்கிறாங்க அவங்க. ஆமாம், திராவிட நாடு கோரிக்கை தான் அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. அதுக்காக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒரு பெரிய கட்சி அவங்க இல்லை. அவங்களுக்குள்ளேயே அந்த நேரத்தில் இன்னொன்றும் சொல்லணும். சொல்கிறாங்க பாருங்க, 2 பேரும் சேர்ந்தா அவரை கொண்டு வந்தாங்கன்னு. பெரியாருடைய தலைமையில் இருந்த திராவிடர் கழகமும் அண்ணாவுடைய தலைமையில் இருந்த திமுகவும் 2 பேரும் மாறி மாறி ஒருவர் அவங்க பத்திரிகையில் எழுதலாம். இப்போ படித்தா ரொம்ப அவ்வளவு நாராசமாக இருக்கும், அவ்வளவு மோசமாக. ஒரு நாளும் திமுகங்கிற வார்த்தையை கூட பெரியார் பயன்படுத்தலை. கண்ணீர் உதிரி பசங்களா அப்படி தான் சொல்லுவார். இப்படி எல்லாம் பேசுனாங்க. இவர் அந்த திருமணம் செய்தது பற்றியெல்லாம் அவ்வளவு மோசமாகலாம் விமர்சனம் பண்ணியிருக்காங்க திமுக தரப்புல. ஆமா, அப்ப இருக்கிற போது தனித்தனியாக தான் ஆமா, தனித்தனியா இருந்தாங்க. அந்த நேரத்தில் 54 நான் சட்டமன்றத்தில் நான் எம்பியா இருந்தாலும் எம்எல்சியா ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் கூட நான் தேர்தலில் நின்று தான் வருவேன்னு சொன்ன உடனே எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் எல்லாரும் பல பேர் ஏன் நான் விட்டு கொடுக்குறேன்னு சொல்ற போது முதல் குரல் வந்தது அருணாச்சல முதலியார்னு ஒருத்தர் குரல். அப்போ சொல்லாரு, இத்தனை பேர் விட்டு கொடுக்குறேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் முதல் குரல் அருணாச்சல முதலியார் கொடுத்தாரு. அவருக்கு மரியாதை கொடுத்து அந்த தொகுதியில் நிற்கிறாரு. அந்த அருணாச்சல முதலியார் தான் குடியாத்தம் தொகுதியுடைய எம்எல்ஏ. அந்த தேர்தல் மெஜாரிட்டி இல்ல, அவருக்கு செல்வாக்கு இல்லங்க. அதுக்காக நான் சொல்றேன், நீங்க சொல்றதுக்கு தான் நான் விளக்கம் சொல்லிட்டே வரேன். அவர் சமூகம் சார்ந்த மக்களும் அந்த பகுதியில் கிடையாது. வெற்றி பெற்றது காரணம் இவருடைய ஆதரவு தான், பெரியாருடைய ஆதரவு தான் அப்படின்லாம் பேசுறாங்க. அதைத்தான் நான் சொல்றேன். சமூகம் இருந்தாதான் வெற்றி பெற முடியும்னா, தமிழ்நாட்டில் முதல் மந்திரியா இருந்தக்கூடிய ஒவ்வொருத்தரையும் இப்போ எடுத்துக்கோங்க. இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சருடைய சமூகம் எவ்வளவு? அதனால தான் ஜெயிச்சிருக்கிறாரா? அவருடைய தந்தை எல்லாம் அதே சமூகம் எப்படி 5 முறை வந்தார்? எம்ஜிஆருடைய சமூகம் எவ்வளோ இருந்துச்சு, அவர் எப்படி வந்தார்? ஜெயலலிதாவுடைய சமூகம் எவ்வளோ இருந்துச்சு, அப்படி வந்தார். இதெல்லாம் ஒன்றுமே தெரியாமல் விவரம் தெரியாத சில உளறல்கள்லாம் நம்ம விவாதிக்க வேண்டாம். அவர் போகும்போது நடந்தது மட்டும் நான் சொல்கிறேன். அவர் முன்னாடி அந்த தேர்தலுக்கு போகிறார், குடியாத்துக்கு போகிறார். அங்கிருந்து ஒரு அருணாச்சல முதலியார் வித்ட்ரா பண்ண உடனே அந்த தேர்தலில் நிற்கிறார். நிற்கிற போது பெரியார் என்னன்னாக்க, அவர் நம்ம சொல்றதை விட பெரியார் சொன்னதை சொல்லுவோம். என்ன புத்தகத்தில் இருக்கு, விடுதலையில் இருக்கு. அவர் என்ன சொல்றார், தேர்தல் நேரத்தில் காமராசர் தனக்கு ஆதரவு வேண்டும் என்று என்னிடம் கேட்கவில்லை, நானும் அவரை ஆதரிக்கிறேன் என்று முன்னாலே முடிவு செய்யவில்லை. தேர்தல் நேரத்தில் திடீர்னு எனக்கு ஒரு எண்ணம் தோன்றியது, நானே தன்னிச்சையாக அவரை ஆதரித்தேன், இப்படி சொல்லியிருக்கிறார். அதே போல அண்ணா என்னன்னா, அப்ப அவங்க தேர்தலில் போட்டியிடுகிற முடிவே எடுக்காம இருக்கிற போது அந்த தேர்தலில் காமராஜருக்கு கம்யூனிஸ்ட் போட்டி போடுறாங்க. அந்த கம்யூனிஸ்டை விட இவர் இருக்கிறதே நல்லதுன்னு இவர் நினைக்கிறாரு. அப்ப அவர் கட்சி ஒன்றும் பெரிய பலமா இல்லை. அப்பதான் ஆமா, ஆனா அவர் என்ன சொல்றாரு, அவர் பத்திரிகையில எழுதுறது கூட எனக்கு நினைவு இருக்கு. குணாலா குலக்கொழுந்து நீ வெல்ல வேண்டும்னு எழுதுறாரு. இதெல்லாம் உண்மைதான். ஆனா இவங்க தான் ஆதரிச்சாங்கன்னா, ஒரு அடிப்படை ஒரு சின்ன விஷயம், அந்த தொகுதியிலேயே ஏற்கனவே காங்கிரஸ் எம்எல்ஏ தானே அருணாச்சல முதலியார், அந்த இடத்துல தானே இவர் நிற்கிறாரு. அங்க இவருக்கு ஆதரவு இல்லை, நாங்க தான் ஆதரவு கொடுக்கறோம்னு சொன்னா செல்வாக்கு இருந்து தானே அவர் ஜெயிச்சிருக்காரு. எல்லாமே எப்படி ஜெயிக்க முடியும்? அது அவர் வெறும் எம்எல்ஏ ஜெயிச்சவர், இவர் முதலமைச்சராக இருந்து வேற நிற்கிறாரு, நாங்க தான் ஆதரிச்சோம்னு சொல்றாங்க. அப்போ அவங்களுக்கு இதுக்கு ஒரு உள்நோக்கு இருக்கு. அதை இதுக்கு மேலே அதை பற்றி பேசுறது அவ்வளோ நாகரிகம் இல்லைங்கிறதுக்காக விடுறேன். அந்த கட்சியில் என்னன்னா, சின்ன சின்ன ஆட்கள் விட்டு அவர்களே பேசுகிறார்களா அல்லது அவர்களை யாராவது பேச பின்னால் தூண்டுறாங்களா நமக்கு தெரியல. நான் திரும்பி அந்த கட்சியுடைய தலைவர்கள் தேர்தலில் நிற்கிறவங்கலாம் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கலாம் வெளிப்படையாக இப்போ சொன்னால் அவர்கள்லாம் ரொம்ப வெட்கி தலைகுனிய வேண்டிய நிலைமை இருக்கும். எனக்கு அதெல்லாம் தெரியும். ஆனால் அவர்கள்லாம் இறந்து போன மனிதர்களை பற்றி நான் பேச விரும்பலை, அதனால நான் பேசாமல் இருக்கிறேன். அதனால் இனிமேலாவது இப்படிப்பட்ட சில்லறைத்தனமான பேச்சுகளை அவர்கள் குறைத்து கொள்வதோ அல்லது யாராவது பேசினால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதோ, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து யாரும் இப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லுவதோ
அவர்களுக்கும் நமக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாடுடைய அரசியல் நாகரிகத்துக்கே அது உகந்தா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த தேர்தல் 54 சட்டமன்ற உறுப்பினராக அவர் போட்டிடுறாரு. அதுக்கு முன்னாடி எம்பியாக இருக்கும்போது அவருக்கு எதிராக வேலை செய்தது யாருன்னு நீங்க இருக்கு. அது என்னது? அது என்னன்னா அந்த முன்னால அந்த 2 பேருக்கு இந்த ஈகோ இருந்துச்சு இல்லையா, ராஜாஜி இவருக்கு எதிராக இருந்தேன்னு சொன்னேன். அந்த தேர்தலில் இவர் நின்ன உடனே எம்பியா நிக்கிறார், ஸ்ரீவில்லிபுத்தூர் நிக்கிறார். அதுக்கு முன்னாலேயே தொடர்ந்து அவர் கட்சி தலைவராக இருக்கிறது, அவரை ஒண்ணுமே பண்ண முடியல ராஜாஜி. இந்த தேர்தலில் தோக்கடிக்கணும்னா அந்த தொகுதியுடைய யதார்த்த நிலைமை என்னன்னு கேட்டா, தெலுங்கு பேசுகிற மக்கள் அதிகம் இருக்கிறாங்க ஸ்ரீவில்லிபுத்தூர். அதனால யாராவது ஒரு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு தெலுங்கு பேசுறவர் இருந்தா இவரை தோக்கடிக்க முடியும்னு அவர் நினைக்கிறார். அப்போ அவருக்கு படுறது, அரசியலுக்கே வராமல் இருந்தாலும் தமிழ்நாடு முழுக்க எல்லாராலும் பேசப்பட்ட தெலுங்கு பேச தெரிந்த ஒருவர் ஜிடி நாயுடு, கோயம்புத்தூர்ல விஞ்ஞானிங்கிற. அந்த ஜிடி நாயுடுக்கும் பெரியாருக்கும் நட்பு நெருக்கமா உண்டு. அதை தெரிந்து கொண்ட ராஜாஜி பெரியாரை கூப்பிட்டார், அவருடைய நண்பர். ஆமா, சரி, கூப்பிட்டு இவங்கெல்லாம் இன்னைக்கு பேசுறவங்கலாம் பெரியார் எடுத்து எந்த முடிவும் ராஜாஜியை கேட்காம அவர் எடுத்ததே இல்லை. இவங்க கீழே இருக்கவங்க விவரம் தெரியாம வேற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, காமராஜரை தோக்கடிக்கணும், அதுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆள்னா ஜிடி நாயுடு தான். கிராமத்தில் இருக்க சாதாரண ஆளுக்கு தெரிஞ்சாலும் அவர் அரசியலுக்கு வரமாட்டாரு, நீங்க எப்படியாவது பேசி அவரை கூப்பிட்டு வாங்கன்னு பெரியார் போய் தான் கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வர்றாரு. இப்போ இன்னொரு விஷயம் புரியுதுங்களா, பெரியார் காமராஜர் அவர் தான் ஆதரிச்சு ஜெயிக்க வச்சாரு சொல்றீங்களே, முதல் தேர்தலில் அவரை தோக்கடிக்கிறதுக்கு இவர் என்ன செஞ்சாருங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். கூட்டு வந்து தேர்தல் நிக்க வைக்கிறாங்க. அதை கொஞ்சம் விளக்கமா விவரிச்சு சொல்லுங்க. போய் அழைச்சிட்டு வர்றாரு, கூட்டு வர்றாரு, தேர்தல் நிக்க வைக்கிறாங்க. நிக்க வச்ச உடனே ஜிடி நாயுடு அங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் நிக்கிற போது தொகுதி முழுவதும் பெரியார் வெளிப்படையாகவே காமராஜருக்கு எதிராக ஜிடி நாயுடுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. இது மறைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதை குறை சொல்வதோ புகழ்வதோ அல்லது திட்டுவதோ ரெண்டும் இல்லை, நடந்த வரலாறு மட்டும் சொல்றோம். சரி, ராஜாஜி தான் மறைமுகமா எல்லா இடத்துலயும் வேலை பார்க்கிறாரு. இதுல இன்னொன்னும் நடந்தது. அந்த நேரத்தில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்தால் முத்துராமலிங்க தேவர், அவரிடமும் ராஜாஜியும் பெரியாரும் பேசி அவருக்கு ஆதரவாளர் இருக்கிற இடத்தெல்லாம் அவரும் கூப்பிட்டு எல்லாரையும் சொல்ல வைக்கிறார். இப்படியெல்லாம் பண்ணி அதையும் தாண்டி இவர் சார்ந்த நாடார் சமூகத்தில் இருக்கவங்களுக்கு அதிக ஓட்டு போட்டுருவாங்களோ அப்படிங்கிறதுக்காக ஆறுமுகசாமின்னு ஒருத்தரை பிடிச்சி அவரை நாடாரில் நிறுத்தி வச்சு, அன்றைக்கு நாடார் சமுதாயத்தில் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு தலைவர் சவுந்தரபாண்டியன், பட்டி வீரன் பட்டி சவுந்தரபாண்டியன் நாடார் சொல்லுவாங்க. அவர் பேர்ல தான் சென்னையில கூட பாண்டி பஜார் மாறிடுச்சு. அவர் பெரிய வசதி படைத்தவர். அவரை செலவு பண்ண வச்சு நிச்சயம் அப்பவே அவர் 50,000 வாக்குகளுக்கு மேல அந்த வாக்கு வாங்குறாரு. இவ்வளவு வாங்கியும் அந்த தேர்தலில் காமராஜர் வெற்றி பெற்றார். ராஜாஜி, முத்துராமலிங்க தேவர் எல்லாரும் சேர்ந்து இவரை தோற்கடிக்க வாக்கு பிரிக்கிறதுக்குன்னு சவுந்தரபாண்டி நாடார வச்சு பண்ணியும் அவர் ஜெயிச்சவரை அதுக்கப்புறம் அசம்பிளி தேர்தல் வந்து பெரியார் ஆதரிச்சால்தான் ஜெயிச்சாருன்னு ஒருத்தர் சொன்னான்னா அவனை மியூசியத்தில் தான் வைக்கணும். இதுதான் வரலாறு. அவர் துவக்கத்திலிருந்து அவர் தன்னுடைய உழைப்பால், தன்னுடைய தியாகத்தால், தன்னுடைய போராட்டத்தால் எழுந்து சுயமாக வந்தவர். வேறு யாதருடைய ஆதரவோடு அவர் வந்தவர் இல்லை எந்த காலத்திலையும். அவரை போய் எல்லா பதவியும் பார்த்து உச்சத்துக்கு வருகிற போதே இவங்க தான் ஆதரிச்சு உட்கார வச்சாங்க என்று வரா சொன்னா அந்த பைத்தியக்காரங்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம். பொதுவாகவே வந்து இந்த சாதி ஒழிப்பு அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய விவாதம் ஓடிட்டு இருக்குது. முன்னோடி எல்லாருமே வந்து இன்னைக்கு திராவிடம், அது வந்த பிறகு தான் இந்த சாதி ஒழிப்புன்றதெல்லாம் பெரிய அளவில் இருந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம அவங்கள விமர்சனம் பண்ணுறதுக்காக கேட்கல. காமராஜருடைய அமைச்சரவையில் வந்து அவர் அதை எப்படி வந்து நடைமுறைப்படுத்தினார் அந்த காலகட்டத்தில். அவர் முதலமைச்சராக வந்துட்டார். அவருடைய அமைச்சரவை பட்டியலை பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அபூர்வமாக ரொம்ப வித்தியாசமான பேர்லாம் அதுக்குள்ளே இருந்தது. அது சாத்தியப்படுத்தியிருக்கிறார் முன்னாடி அப்படின்றதுக்கு நீங்கள் ஒரு சில விஷயங்கள் சொன்னீங்க. அப்புறம் பிறகு நான் சம்மந்தமாக சில பேர்கிட்ட பேட்டி எடுக்கும்போது நான் அதை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அது எப்படி அவர் சாத்தியப்படுத்துறாரு, ஆனால் கடைசி வரைக்கும் சொல்லிக்காமே இருந்தார். எப்படி அதுதான் காமராஜருடைய பெருமை என்பது. ஒன்றுமே செய்யாதவெல்லாம் நான் யார் தெரியுமாலாம் சொல்லிக்கலாம், பகுத்தறிவாதி, சீர்திருத்தவாதி, புரட்சிவாதி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான்ல. இவர்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத மிகப்பெரிய புரட்சிகளை செய்த அவர் வாழ்க்கையில எந்த காலத்திலே நான் அதை செஞ்சேன்னு சொன்னதே நான் செய்தேன், அவங்களுக்கு நான் தான் செய்தேன், அவங்களுக்கு நான் தான் செய்தேன்னு ஒரு முறையும் ஒரு நாளும் சொன்னது. சரி, அதுல நீங்க முதல் அமைச்சரவையை நீங்க பாத்தீங்கன்னா 54ல்
இன்றைக்கு இருக்கிற சொன்னா கூட பல பேருக்கு அதனுடைய தீவிரத்தன்மை புரியாது. அவ்வளவு மோசமான ஜாதிய வன்மங்கள் நிறைந்த அந்த நேரத்தில் நந்தன் வந்தான் கோயிலிலே நந்தி மறைத்தது வாசல் ஒரு பாட்டு காலங்காலமா பாடிட்டு இருந்த காலம். சிதம்பரம் நடக்கிற அந்த கோயில் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் கோயிலுக்கு முன்னால கூட நிக்க விட மாட்டாங்க. அந்த காலத்திலேயே பட்டியலினத்தை சேர்ந்த பரமேஸ்வரனை இந்து அறநிலையத்துறை அமைச்சர்னு அறிவிச்சார். நான் தான் புரட்சி பண்ணேன்னு சொன்னாரா? ஒண்ணுமே சொல்ல. எல்லாம் தவிச்சு போய் மந்திரி போனா புரோட்டோகால் என்ன, அங்க இருக்க சாஸ்திரிகள் பட்டர்கள்லாம் இவருக்கு பரிவட்டம் கட்டி உள்ள கூட்டு போகணும் மாலை போட்டு. இப்படி எல்லா இடத்துலையும் எவ்வளவு பெரிய பரமேஸ்வரன்றவர் பட்டியல் இன சமூகத்தை சேர்ந்தவர். ஆமா, கூட்டு போனாரு. நான் இன்னொன்னு சொன்னாதான் அவங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன், யாரும் குறை சொல்றதுக்காக இல்லை. இவ்வளவு பகுத்தறிவு, இவ்வளவு சீர்திருத்தம் எல்லாம் பேசுறாங்கல்ல. இந்த திராவிட இயக்கம் 50 ஆண்டுகளுக்கு மேல வந்துருச்சுல்ல. இன்று வரை ஒரு பட்டியலத்தை சேர்ந்த ஒருத்தரை இந்த அறநிலையத்துறை மந்திரியா போட தைரியம் அவங்களுக்கு வந்திருக்கா? இல்லை அவர் காமராஜர் செய்ததே, பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் செய்தது, அந்த மாதிரி புரட்சியை பெரியார் சொல்லி தான், அவங்களுடைய ஆலோசனை தான் இருந்தது, அவருடைய அழுத்தம் இருந்ததுன்னு பேசுறாங்களே. நல்ல வேளைங்க, இந்தியாவுக்கு இந்தியாங்கிற பேரே பெரியார் தான் கொடுத்தாருன்னு சொல்லாமல் இருக்கிறாங்களே. இதுக்கு அவருக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்க. அவர்தான் பெரியாரே சொல்றாரு, முதலமைச்சராக காமராஜர் வருகிற வரை எனக்கும் அவருக்கும் அதிக பரிச்சயம் இல்லை. விடுதலையில் இருக்கு, அதை எடுத்து படிச்சுங்க. அப்புறம் இவர்கிட்ட என்ன ஆலோசனை அவர் கேட்டிருப்பாரு, இவர் என்ன ஆலோசனை சொல்லியிருப்பாரு. அவர் என்கிட்ட ஆதரவே கேட்கல, நானா தான் வலிக்கு போய் ஆதரவு. அதாவது அமைச்சரவை பதவியெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலே நானா தான் போய் வலிக்கு ஆதரிச்சேன்னு அவரே சொல்லியிருக்கிறார். நான் சொல்ல வேணாம், நீங்க சொல்ல வேணாம், யாரும் சொல்ல வேணாம், பெரியாரே சொன்னது. அப்புறம் அவர் தான் இவரை போட சொன்னாருன்னா சரி, வாதத்துக்காக கேட்கிறேன். பெரியார் சொன்னதை காமராஜ் செஞ்சார்ல. இந்த 50 வருஷமா பெரியாருடைய குடும்பத்தை சேர்ந்த நீங்க தானே, உங்க தந்தை தானே அவரு, நீங்க ஏன் அதை செய்யல? இந்த கேள்விக்கு அவங்க பதில் வந்திருக்கீங்க. சரி, சொன்ன மாதிரி அவர் சொல்லிதான் செய்தாருன்னா அப்ப நீங்க ஏன் செய்யல? நீங்க ஏன் செய்யல? இல்ல இப்பவாவது செய்யற தைரியம் இருக்கா? வேற வழியே இல்ல, கேட்க வேண்டிய கட்டாயம் வருது. நம்ம அவங்க நெருக்கடிக்கு உள்ளாக்குறதல்ல. இந்த சாதி, இந்த அவமானங்களை துடைக்க 54 இதை செய்கிற துணிச்சல் காமராஜருக்கு இருந்தது. இந்த 2025 கூட அந்த துணிச்சல் வேற யாருக்கும் அல்ல. அதை நீங்க முதல்ல பார்க்கணும். அந்த லூர்தமால் சைமன் ஒரு மீனவர் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியை அவர் அமைச்சராக்குறார். மீனவ சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை ஒரு ஆணை அமைச்சராக்குறதே இன்னைக்கு ஆச்சரியமா இருக்கு. 54 55 அந்த காலங்களிலே நடந்தது சொல்லிட்டு இருக்கேன். அந்த அம்மாவை நீங்க இன்னொன்னு பார்க்கணும். அவர் தேர்ந்தெடுத்தார், இவர் தான் நேர்மையானவர், கக்கன் தான் நேர்மையானவர், இப்ப பொதுவா பேசுறாங்களே ஒழிய அவர் அமைச்சர் இருந்த அத்தனை பேருமே அப்படிதான் இருந்திருக்காங்க. அந்த லூர்தமால் சைமன் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்செல்லாம் பார்த்துருக்கேன். ஒரு அமைச்சரா இருந்த அந்த பெண்மணி நாகர்கோவில் சாதாரணமா பிளாட்பாரத்தில் நடந்து போறதை கூட பார்க்கலாம். ஒவ்வொரு அமைச்சரையும் நீங்க திரும்பி யோசிச்சு பாருங்க, ஒருவன் கூட எந்த குற்றவாளியுமே இல்லை. சி சுப்பிரமணியன் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாரு, அவர் மேல இன்னைக்கு ஒண்ணு ஏதாவது குற்றச்சாட்டு உண்டா? இல்ல, இது வரைக்கும் இல்ல. பக்தோச்சரத்தை இவங்களா 10 லட்சம் பக்தோச்சரம் என்னவோ பேசிட்டு இருந்தாங்க, ஆனா அவர் ஒண்ணுமே பண்ணல. இது நீங்க எப்படி இன்னொன்னு பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும்னா, காமராஜருடைய இல்லம்னு நினைவு சின்னம் இப்ப இருக்கு இல்லைங்களா சென்னையில, அந்த வீட்டையே படம் போட்டு 71 தேர்தல்ல சோசலிச காவலின்னு சொகுசு மாளிகை பாரி நாடு முழுக்க ஒட்டினாங்க. யார் ஒட்டினாங்க? திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலுக்காக அந்த பங்களாவை இப்ப அந்த தியாகராய நகர்ல இருக்கு, அதே தான் சொல்றேன். அந்த வீடு எனக்கு சொந்தம் இல்லைன்னு அப்ப கூட இவர் சொல்லல. நான் திரும்பி அவங்களை கேட்கறது, அவர்கள் கக்கியதை அவர்களே திரும்பி விழுங்கினார்கள். காமராஜர் இறந்த உடனே அந்த வீட்டு ஓனர்கிட்ட போய் அவங்களே அரசாங்கம் விலைக்கு வாங்கி காமராஜருடைய நினைவு சின்னமா அதை வச்சாங்க. எந்த வீடு காமராஜர் வீடுன்னு சொன்னாங்களோ அந்த வீடு அவருக்கு சொந்தம் இல்லைன்னு இவர்களே போய் ஓனர்கிட்ட வாங்கி வச்சாங்க. கடைசி வரை அவர் எந்த ஒரு குற்றச்சாட்டு சொன்னாலும் அதற்கு அவர் பதில் சொல்ற வழக்கம் வச்சுக்கல. வேலை செய்யறதுதான் நம்ம வேலை, இதற்காக விளக்கம் சொல்லுங்கிற அவசியம் இல்லை. இந்த முடிவில் காமராஜர் இருந்தார். இவங்க இதெல்லாம் சொல்றதெல்லாம் இல்லை. இந்த ஜாதியை பத்தி சொல்றீங்களே, அவர் எந்த காலத்துல எந்த ஜாதி, இவர்கள் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் இப்படியெல்லாம் இல்லை. யாரையுமே அவர் குறைத்தும் சொன்னதில்லை. இவர்களை உயர்த்துறதுக்காக இன்னொருத்தரை தாழ்த்தி பேசுகிற வழக்கம் இல்லை. எல்லாரையும் சமமாக பாதித்த ஒரு மனிதர் அவர். அவர் பார்க்கிற எல்லா சமூகத்தில் இருக்கிறவங்களும், இன்னும் பச்சையா சொல்ல போனா இன்றைக்கு அந்த நாடார் சமூகத்து மக்கள் அவர் தன்னை அவர் எங்க சமூகத்தை சேர்ந்தவர்களும் கொண்டாடுறாங்கல்ல, அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அவர் ஆண்ட காலத்தில்
மற்ற சமுதாயத்துக்காரர்களுக்கு அவர் கொடுத்த முக்கியத்துவத்தை நாடார் சமுதாயத்துக்கு அவர் கொடுக்கல என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த இடத்துல நான் ஒன்று அதுக்கு உங்களுக்கு எதிர்கருத்தா நிற்கிறேன். அந்த சமுதாய மக்கள் எங்களுடைய தலைவர்னு கொண்டாடுறதுல தப்பு இல்லைன்னு சொன்னீங்கல்ல, நான் தப்புன்னு சொல்கிறேன். அவர் அந்த சமுதாயத்துக்கு மட்டும் தலைவராக இல்லை, இந்த இனத்துக்கே இந்த மக்களுக்கே தமிழ்நாடு முழுக்க என்ன சொல்றேன்னா சுருக்கிடக்கூடாது. எல்லாரும் சொல்ற மாதிரி எங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்க சொல்றாங்கல்ல, அதை நான் குறை சொல்ல. இப்பவாவது அவர் அதை ஒத்துக்கிட்டு சொல்றாங்களேன்னு அந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நான் என்ன அந்த சமுதாயமா? இல்ல, எனக்கு அவர் மீது இருக்கிற அந்த காதல் பக்தி என்னுடைய அவரை பத்தி குறை சொன்னவே உங்களுக்கு கோபம் வந்து, அதாவது என்னை அறியாமல் என்ன ஒரு அரைஞ்சா கூட நான் சிரிச்சு போயிடுவேன். ஆனால் அவரை பற்றி ஒரு குறை சொல்ல கூட எனக்கு என்னை அறியாமலே ஒரு ஆத்திரமும் கோபம் வர்றதுக்கு காரணம் நான் அந்த சமூகமும் கிடையாது, அந்த ஜாதியும் கிடையாது. அவருடைய நேர்மை, அவருடைய நாணயம், அவருடைய ஒழுக்கம், அவருடைய தியாகம், இதை பக்கத்துல இருந்து அணுவா பார்த்ததுனால தெய்வத்துக்கு நிகரான ஒரு அரசியல்வாதியை அபூர்வமாக ஏதோ காணாமல் கண்டு கிடைத்த ஒரு அற்புத மனிதனை குறை சொல்றதை பார்த்தோன்னே அந்த கோபம் நமக்கு வரும். பல அயோக்கியர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய யோக்கியதாக எழுந்து நின்ற விஸ்வரூபம் எடுத்த அந்த அப்படிப்பட்ட தலைவன் அவர். அதனால தான் அவரை பற்றி சொல்லும்போது நமக்கு வருத்தம். அவருக்காக நம்ம பேசுகிறோம், நமக்கு என்ன லாபம்? ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு காமராஜர் ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பரமேஸ்வரன் ஒருத்தர், அப்புறம் கக்கன், 3-4 முக்கியமான அதுவும் பணம் கொழிக்கக்கூடிய துறைகளை வந்து கொடுத்துருந்தாங்க. பொதுப்பணித்துறை பொதுப்பணித்துறை போலீஸ் மந்திரியா போட்டுருந்தாரு அதிகாரத்தை. இந்த மாதிரி 4 பதவி அங்கே. அதை தாண்டி பின்னாடி இன்னும் ஒரு பெண்மணி ஒருத்தர் வந்து இருந்தாங்க, கவர்னரா, ஜோதி வெங்கடாசலம். அவங்க அந்த காலத்திலே வந்து மிகப்பெரிய கோட்டீஸ்வரராக கார் வச்சுக்கிட்டு இருந்த ஒரு பட்டியல் சமூகத்திலே அவங்க பெரிய பல பேர் இன்னைக்கு சொன்னாங்க அந்த அம்மா பிராமின் சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே அந்த அம்மா பட்டியல் நான் கூட ரொம்ப நாளா அவங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். புகைப்படத்துல அந்த இடத்துல ஒரு சின்ன திருத்தம் சொல்லிடுறேன். நான் அவங்ககிட்ட ரொம்ப நெருக்கமா பழகிருக்கேன். ஒரு சம்பவத்தையும் சொல்றது சொல்லலைன்னா அது நன்றி இல்லாம போயிடும். அவர் அதுக்கு முன்னாலே எனக்கு நல்லா தெரியும். அவர் 77 முடிஞ்ச உடனே முதல்ல தேர்தல் என்னது ராசிபுரம் தொகுதியில் நின்னாங்க. அந்த ராசிபுரம் தொகுதியில் நிற்கிற போது அவருக்காக நான் ஒரு வாரம் போய் அங்கே உட்காந்து கடுமையாக பேசினேன். என் வாழ்க்கையிலேயே ஒரு கூட்டத்தில் அதிக நேரம் பேசின கூட்டம் என்பது சேலம் அந்த தொகுதிக்குள்ள இருக்க ஆத்தூரில் 3 மணி நேரம் பேசியிருக்கேன். அவ்வளவு தொடர்பு எனக்கு உண்டு. அதுக்கு பின்னால் அவங்க கவர்னராக போகிறாங்க. கவர்னராக போகிற போது ஒரு நாள் போகிறேன் அவரை பார்க்கறதுக்கு. போன உடனே ஃபோன் பண்ணோடனே வா 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 வான்னு அவங்களே சொல்கிறாங்க. கேரளாவில் இங்கேருந்து போனேன். போகும்போது எனக்கு தெரியாது, அதுக்கு முன்னாலேயே பல மந்திரிகள்லாம் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நான் போனே வா வா வான்னு என்ன உட்கார வச்சு என் கூட ஒரு பையன் இப்போ இறந்துட்டான். பின்னாடி அரசியல் இருந்து ஓதிங்கன்னா பின்னாடி வயசான காலத்தில் கவர்னர் இருக்கிறாங்க. அது அந்த ஏன் இங்கே போகிறேன்னா திருச்சிக்கும் அந்த குளித்தலையை தாண்டி கரூருக்கு இடையில கோவக்குளம்னு ஒரு சின்ன கிராமம் இருக்குது. அந்த ஊரில் ஒரு கிருஷ்ணன் ஒரு பையன் டாக்டரேட் பண்ணுறதுக்கு திருவனந்தபுரத்தில் ஒரு நாயர் ஒருத்தர் பெரிய அவர் ஒரு 15-20 டாக்டரேட் வாங்கினார். அவர் கைட்லைன்ஸ்லாம் இங்கே இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கான். அவரை பார்க்க போகிற போது என்னன்னே உங்களுக்கு வந்து கவர்னர் பழக்கம்னு சொல்கிறாங்களேன்னு. ஆமான்னு ஒரு நாளைக்கு வாங்க அறிமுகப்படுத்தினேன். இதுக்காக தான் போனேன், இல்லைன்னா போயிருக்க மாட்டேன். 2 பேரும் உள்ளே போனால் பிரமிப்போடு பார்க்குறான். உள்ளே உட்காந்தோடனே இளநீ கொடு அப்படி இப்படிங்கிறாரு. சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்படியே ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் போயிடுச்சு. அவருடைய பிஏ இங்கேருந்து வந்து ஞாபகப்படுத்துகிறாங்க. படுத்தோடனே இந்த மாதிரி மந்திரிகள்லாம் ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் கொடுத்து வெளியே காத்துக்கிட்டு இருக்காங்க, டைம் தாண்டி போச்சுன்னு. உடனே அந்த அம்மா சொன்னேன், do you know who he is அப்படின்னாங்க. அப்படி பார்த்தான், he is my son. என்னை பார்த்தா அந்த அம்மா சொன்னது. அப்போ இன்னமும் எனக்கு நினைக்கிறது ஒரு மாதிரி பேச்சே தடுமாறுது. அந்த அளவுக்கு அவர்கள் எல்லாம் மற்றவர்களை எப்படி மதிச்சாங்க, தன்னை ஒரு பெரிய ஆளா காட்டிட்டாங்க சொல்றாங்க. இன்னமும் நினைச்சா எனக்கு புல்லரிக்குது. அதற்கு பின்னால அந்த அறிமுகத்துக்கு பின்னாலே அந்த கோவக்குளத்தை சேர்ந்த கிருஷ்ணனுக்கு அந்த ஊர்லேயே ஒரு பெரிய மரியாதை வந்துருச்சு. அதுக்கு பின்னால பெரிய காமராஜர் யூனிவர்சிட்டியில் பெரிய பேராசிரியராக இருந்தால் இப்போ இறந்துட்டாங்க. அந்த அம்மா ஜோதி வெங்கடாசலம் அவங்களும் வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெரிய சுகாதாரத்துறை அமைச்சராக. அதுதான் சொல்ல வந்த சுகாதாரத்துறை அமைச்சர். கக்கன் வந்து போலீஸ் பொதுப்பணித்துறை உள்ளிட்ட முக்கியமானது. பரமேஸ்வரன் வந்துட்டு இந்து அறநிலையத்துறைக்கு எந்த சமூகம் கோயில் பக்கமே திரும்பக்கூடாது சொன்னப்ப அந்த சமூகத்துக்கு அந்த மொத்த கோயிலுக்குமே நீ தான் மந்திரின்ற மாதிரி ஒன்று. அதுக்கு முன்னாடி இன்னொரு பெரிய சகாப்தம் நடந்தது. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது நீங்கள் சொல்லியிருந்தீங்க குலசேகர தாஸ். ஆமா, திண்டிவனத்து. அது என்ன நடந்தது? அது என்னன்னா அவரும் பட்டியல் சமூகத்தினுடைய. ஆமா, அவர் வந்து இவரை கிட்டத்தட்ட காமராஜரை போலே அவர் செய்தது எப்போதும் அவர் வாயில சொன்னதில்லை.
காமராஜருக்கு முன்னாலே அவர் அமைச்சராக இருந்தவர், முதலமைச்சராக இருந்தவர். ஆமா. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய கோயிலே பெரிய சக்தி படைத்த ஒரு கோயில்லாம் திருப்பதி கோயில் தானே. அந்த திருப்பதி கோயிலுடைய ட்ரஸ்டியா ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவர் அந்த குலசேகரதாசை அவர் போடுறாங்க. சைலண்டா போட்டு விட்டுறாரு. எல்லாம் தவிக்கிறானுங்க. அதற்கு முன்னால இன்னொன்று யார் பண்ணான்னு சொன்னா இன்னும் பிரமிப்பாருங்க. காமராஜர் போடுறது, ஓமாந்தூரார் போடுறது அப்புறம் இருக்கட்டும். எந்த பாப்பானு எல்லாம் பேசிட்டு இருக்காங்களோ, தமிழ்நாட்டுடைய வரலாறுலேயே ஒரு முக்கியத்துவத்தை இது மாதிரி உருவாக்குனவர் அந்த பிராமண குலத்துல பிறந்த ராஜாஜி தான். அடிமை இந்தியாவில் 37 நடக்குது. 37 தேர்தல் அமைச்சரவையிலேயே VM முனுசாமின்னு பட்டியலத்தை சேர்ந்த ஒருவர் 5 ஆண்டு காலங்கள் முழுமையா ஒரு மந்திரியாக அப்பதான் அவர் தான் முதல்ல வர்றாரு. அதுக்கு முன்னால 20-17 வருஷம் ஆட்சியில முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி 1937 பண்ணது மட்டும் இல்ல, அவர் செஞ்ச இன்னொன்னுதான் பெரிய விஷயம். அவர் தான் முதலில் இந்தியா முழுமையே இந்த மாதிரி சிந்தனையை வித்திட்டவர். அந்த VM முனுசாமியை அழைத்து கொண்டு அன்றைக்கு புகழ்பெற்ற கோயிலாக இன்னைக்கு இருக்கக்கூடிய பழனி கோயிலுக்கு கூட்டு போறாரு. படியில ஏறி போறாரு. படியிலே ஏற விட மாட்டான் போறலாம். எல்லாம் என்ன சமூக மக்களை உள்ளே விட மாட்டானுங்க, படியில ஏற விட மாட்டானுங்க. அப்படி இருந்துச்சு அந்த ஒரு காலத்துல. அப்படி இருந்துச்சு. இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு புரியாது. எல்லாரும் போனாலும் முதலமைச்சர் கூட்டு போறாரு, ஒரு மந்திரி என்ன பண்றதுன்னு தெரியல, உள்ள கூட்டு போயிடுறாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையா வரும்போது, அதாவது காந்தி வரையில அது போகுது. உடனே ராஜாஜியை கூப்பிட்டு என்ன எல்லாரும் பேசிக்கிறாங்க, என்ன நடந்துச்சுன்னு கேட்கிறாரு. அப்ப ராஜாஜி சொல்றாரு, இந்த வரலாறு நல்ல வேளை கேட்டீங்க. ராஜாஜி சொல்றாரு, பாபுஜி இல்ல அவர் கோயிலுக்கு கூட்டுன்னு போறாங்க, அங்க வந்துட்டு மறுக்கிறாங்க. அவர் யாரும் மறுக்க பேச முடியல. ஏன்னா முதலமைச்சர் அமைச்சர் தடுமாறி போய் அது வெளியில பெரிய பிரச்சனையா உருவாகுது. அது காந்திக்கு போன உடனே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எதிர்ப்பு மறைமுகமா வெளியில பூரா கடுமையான எதிர்பார்ப்பு. அப்பதான் இவர் கேட்டேன், பாபுஜி எனக்கு என்னமோ ரொம்ப சீக்கிரமா நம்ம சுதந்திரம் கிடைச்சிடும் நான் நம்புறேன். ஆனா நம்மோடு இருக்கக்கூடிய மக்கள்லயே ஒரு பெரும்பகுதி மக்களாக இருக்கக்கூடிய இந்த பட்டியலத்தை சேர்ந்தவர்களுக்கு மனதில் ஒரு பெரிய ஆதங்கம் இருக்கு. நம்மை சமமாக யாரும் மதிக்கிறேன்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு எத்தனை நீங்க கோடி கோடியா பணம் கொடுத்தா கூட அவளை திருப்திப்படுத்த முடியாது. கோயிலுக்குள்ள அவர்களை கூட்டி போனாதான் அவர்களுக்கு அந்த நம்பிக்கையை நம்ம உருவாக்க முடியும் அப்படின்னு நான் நினைச்சேன். அதுக்காகத்தான் கூட்டி போனேன்னு சொன்னதுக்கு பின்னாலதான் உலகமே போற்றுகின்ற உத்தமர் காந்தியடிகளுக்கு ஆகா இது எனக்கு இவ்வளவு நாளா தெரியலேன்னு சொல்லி அதற்கு பின்னால் அவர் கொண்டு வந்த போராட்டம் தான் ஆலய நுழைவு போராட்டம் இந்தியா முழுக்க. அதுக்கு காரணமே இவர் ராஜாஜி தான். நீங்க இன்னொன்னு பாருங்க, தமிழ்நாட்டில் இந்த பெரிய பகுத்தறிவு நாங்கெல்லாம் பண்றோம்னு சொன்னாங்கல்ல, ஆலய நுழைவு போராட்டத்தை எப்போதோ அடிமை இந்தியாவிலே கொண்டு வந்து காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை எல்லா மாவட்ட தலைவர்களை கொண்டு வந்தது மட்டுமல்ல, அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கி போறது ஒரு பிராமணரா இருக்கணும், காங்கிரஸ் கட்சியில் இருக்கணும். அதுக்கும் வந்தாங்க அவர்கள். அந்த காலத்தில் அப்படி தலைமை தாங்கிய பல பேர். எல்லாருக்கும் வைத்தியநாதையர் மட்டும்தான் தெரியும். எங்க ஊர் திருச்சியில் அதுக்கு தலைமை தாங்கினவர் ஆலாசியம் ஐயங்கார். திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த கழுகுமலை கோயில்ல உள்ள போறதுக்கு பண்ணவர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி. அதே மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில். இப்படி தமிழ்நாட்டில் எல்லாத்துலேயும் ஒரு பிராமணர்கள் தலைமையில தான் அந்த போராட்டம் நடந்திருக்கு. அவர்கள் அந்த சமூகத்தில் பல பேரால் ஜாதி பிரச்சனை எல்லாம் பண்ணப்பட்டிருக்காங்க, ஒதுக்கி வச்சுட்டாங்க. இப்படி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நாடு முழுவதும் ஒரு விழிப்புணர்ச்சியோடு காந்தியடிகள் தலைமையிலே இது நடப்பதற்கு ராஜாஜி எடுத்த இந்த முன்முயற்சி அவர் சொன்ன விஷயம்தான். அதெல்லாம் தெரியாம இப்ப இருக்கிற பெரிய அறிவுஜீவிகள் எதையோ பேசிட்டு. இந்த இடத்துல ஒரு கேள்வி ஐயா, உண்மையிலே உங்களுடைய 70 ஆண்டு கால அரசியல்ல இதுக்கு ஒரு சரியான பதில் உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கிறேன். அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு திருச்சி வேலுசாமியாக நீங்க இதில் பதில் சொல்லணும். 1937 பார்ப்பனராக இருந்த ராஜாஜி VM முனுசாமிங்கிற ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் இந்த மாதிரிலாம் செய்து ஒரு பெரிய புரட்சிக்கு வித்து விட்டார். பிறகு சுதந்திர இந்தியாவுடைய 1947 முதலமைச்சராக இருந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள் வந்து திருப்பதி தேவஸ்தானத்தில் அதே பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை குலசேகர தலைவராகவே போட்டார், ட்ரஸ்ட்டுக்கு தலைவராகவே. அதுக்கு பிறகு பிறந்தவர் காமராஜர் அவர்கள் ஜோதி வெங்கடாச்சலமார் சுகாதாரத்துறை, கக்கன் அவர் சொல்ல வேண்டியதில் போலீஸ் உள்ளிட்ட பொதுப்பணித்துறை உள்ளிட்ட முக்கியமான பொறுப்பு. அதுக்கடுத்தது வந்து பரமேஸ்வரன் சொல்லிட்டு இந்து அறநிலையத்துறை. 1967 திமுக அதிகாரத்தில் வந்ததுலேருந்து இந்திய தேதி வரைக்கும் இப்படி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த குறிப்பா இந்து அறநிலையத்துறைக்கு ஒரு பட்டியல் சமூகத்தை போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்து அறநிலையத்துறைக்கும் போடல. போலீஸ் மந்திரி யாரா போட்டிருக்காங்களா? இல்ல. சுகாதாரத்துறை மந்திரியா போட்டிருக்காங்களா? நீங்க சொன்ன 3 தானே சொன்னீங்க. இந்த 3க்குமே இந்த 50 ஆண்டுகள் திராவிட இயக்க ஆட்சியில யாரும் போடவே இல்லையே.
அப்ப யார் புரட்சி பண்ணியிருக்கா? யார் அடித்தட்டு மக்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்துருக்காங்க? இந்த மக்கள் அதை புரிஞ்சுக்காம இன்னமும் தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. இல்லை, ஏன் நடக்கல இந்த 50 வருஷமா உங்கள் அனுபவத்தில் தெரியுங்களா? ஏன் அந்த தலைவர்களுக்கு இருந்த ஒரு பொறுப்பு இவர்களுக்கு இல்லையா? இல்லை அவர்கள் செய்தது இவங்க செய்ய முடியலையா? எது தடுக்குதுன்னு உங்கள் அனுபவத்தில்? அதாவது தலைவர்களாக வருகிறவர்களுக்கு நான் முன்னால சொன்ன மாதிரி தன்னை மறந்து விட்டு மக்களை மட்டும், தேசத்தையும் மக்களையும் நினைக்கிறவர்கள் அந்த முடிவு எடுக்க முடியுது. தன்னுடைய இந்த பதவியை மட்டும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் நினைக்கிறவங்களுக்கு இந்த இது வரல. அவ்வளவுதான். பதவியை பற்றி கவலைப்படாம தேசத்தையும் மக்களையும் அவருடைய மேம்பாட்டு உரிமை அதை மட்டும் நினைச்சா இதை செய்ய முடியும். என் பதவியை நான் காப்பாற்றிக்கணும் அது முக்கியம் நினைச்சா எதை பார்த்தாலும் பயம் வரும்ல. இதை செஞ்சுட்டா நமக்கு எதிர்ப்பு வந்துருமோ, அதை செஞ்சுட்டா எதிர்ப்பு வந்துருமோ அப்படின்னு வராது. இது இந்த சாதாரண இந்த உணர்வுகளோ அதுக்கு காரணம். இல்லை, அதை தாண்டி ஒரு கேள்வி இருக்குது. நான் அது சாதாரணமாக கடந்து போகிற மாதிரி பார்க்கறதுக்குள்ள ரொம்ப ஆழமான ஒரு அரசியல், சமூக அரசியலை கவனிக்கிற எல்லாருக்குமே இந்த கேள்வி இருக்கணும். சாதி ஒழிப்பு, சமூக நீதி அப்படின்னு எதுவுமே பேசாத ராஜாஜி, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் இவர்கள்லாம் சாதித்து செய்து காட்டிட்டு போயிருக்கிறாங்க. சாதி ஒழிப்பு, சமூக நீதி நாங்கள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திராவிடர்கள் இந்த 50 ஆண்டு காலத்தில் இப்படி எதுவுமே செய்யலையேன்றதுனுடைய முக்கிய காரணமாக என்ன இருக்கும்? காரணம் ஒன்றும் கிடையாது. செய்யலைன்னா மக்களை தாங்க நான் சொல்ல முடியும். செய்பவர்களை நம்பாமல் பேசுபவர்களை மட்டுமே நம்புறது யார் குற்றம்? இல்லை, நான் அதை சொல்ல வரல. அங்கே அந்த சாதிய போக்கு இல்லை காங்கிரஸில், இங்கே இருக்குதுன்னு ஏற்றுக்கிறீங்களா? சாதி அந்த தலைவர்கள் கிட்ட, அதாவதுங்க நாங்க பகுத்தறிவாதிகள், சீர்திருத்தவாதிகள், புரட்சி பண்றவன் அப்படின்னு ஒரு நாளும் மேடையில் பேசாத காங்கிரஸ்காரர்கள் அதையெல்லாம் செய்தார்கள். நாங்கள் சீர்திருத்தவாதிகள், பகுத்தறிவாதிகள், அடித்தட்டு மக்களை மேலே எடுத்துவோம். மேடை தவறாமல் பேசியவர்கள் செயல்படுத்தல, செய்தவர்கள் சொல்லல, சொல்லிக்கொண்டே இருப்பவர்கள் செய்யல. இதை மக்கள் தான் முடிவெடுக்கும். நிறைய விஷயங்களை இன்னைக்கு குறிப்பாக விவாதிச்சிருக்கிற ஐயா, நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.